மக்களை இன்றைக்கி நம்ம டே 3ல் வந்து சாம்பல்பூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்டேஸ்வரி அம்மன் டெம்பிள் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலை மேலே இருக்கக்கூடிய ஒரு அம்மன் டெம்பிள். இதில் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போது சாதாரண ஒரு பாதை மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த சுவரை தாண்டி பார்க்கும்போது சரியான சர்ப்ரைஸ் நமக்கு. ஆமாம் மக்களை, இந்த சாம்பல்புரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொன்னால் உலகின் மிகப்பெரிய களிமண்ணால் கட்டப்பட்ட அணையான இந்த ஹிராக்குட் அணை. இந்த ஹிராக்குட் அணையை சுற்றி பார்த்துட்டிங்கன்னா நிறைய சுற்றுலா சார்ந்த விடயங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதில் முக்கியமாக பார்த்துட்டிங்கன்னா நாம் பார்க்கக்கூடிய இந்த ஹிராக்குட் டேம். முதல்ல அந்த ஹிராக்குட் டேமுக்கு 2 பக்கம் இருக்கக்கூடிய காட்சி கோபுரங்கள், அதுலேருந்து நமக்கு பிரம்மாண்டமான ஹிராக்குட் அணைக்கட்டோட வியூ நமக்கு கிடைக்கும். அது இல்லாமல் மூணாவதாக அந்த ஹிராக்குட் அணையிலேருந்து ஒரு கெனால் வழியாக கரண்ட் எடுக்கக்கூடிய நீர்மின் நிலையற்ற பகுதி. அதுக்கப்புறமா அந்த நீர்மின் நிலையற்ற பகுதியை ஒட்டி உள்ள ஒரு கயிறின் மேலே நடக்கிற மாதிரி அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு குறுகலான உயரமான ஒரு பாதை. அதன் முடிவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கண்டேஸ்வரி அம்மன் கோயில். இப்படி நிறைய விடயங்கள் இன்றைக்கி ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நாம் முதல்ல வந்திருக்கக்கூடிய இடம் நான் இப்போ சொன்ன அந்த நீர்மின் நிலையற்ற மற்றும் அதனோட முடிவில் அமைந்திருக்கக்கூடிய கண்டேஸ்வரி அம்மன் கோயில். ஸோ நம்ம முதல்ல வந்து வண்டியில் இறங்கி அங்கேருந்து அப்படியே நடந்து நம்ம வந்தோன்னா முதல்ல ஒரு சின்ன ஒரு மலை அடிவாரத்தில் உள்ள ஒரு காட்டுப்பாதை மாதிரி தான் வரும். ஆனால் அந்த சுவருக்கு பின்னால் என்ன இருக்குன்றதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. ஆமாங்க, இது வந்து நம்ம ஹிராக்குட் அணைக்கட்டில் இருந்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறிய கெனால், ஒரு வாய்க்கால்னு சொல்லலாம். அதில் தண்ணீரை கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கெனால் வாய்க்கால் மாதிரி கொண்டு வந்து இப்போ நம்ம நிற்கிற இடத்தோட உயரம் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் தான் தெரிய வரும். இவ்வளோ உயரத்துலேருந்து இந்த கெனால் தண்ணீரை முழுவதும் இப்போ வரக்கூடிய இவ்வளவு வேகமாக வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி அங்கேருந்து டர்பைன் மூலமாக மிகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தண்ணியை கீழே இறக்கி இதிலேருந்து கிட்டத்தட்ட 72 மெகாவாட் மின்சாரம் எடுக்கிறாங்க. ஹிராக்குட் டேம்லேருந்து வரக்கூடிய தண்ணி நம்ம டே 2ல் நேற்று பார்த்துருப்போம். ஹிராக்குட் டேமோட வியூ பாயிண்ட்டு, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு கிணலில் வரக்கூடிய தண்ணி மட்டுமே இவ்வளோ பெருசு. மிகவும் ஆபத்தான சுழல்கள் நிறைந்த ஒரு மிகப்பெரிய நீரோட்டம். இதில் இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்குது. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே மிகப்பெரிய ஒரு நீர்மின் திட்டமே நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தா தெரியும், இங்கேருந்து வர்ற தண்ணி இந்த இடத்துல போய் முட்டி எவ்வளோ பெரிய ஒரு சுழலை உருவாக்கி அதிலிருந்து அந்த இடத்து வழியாக தண்ணி அங்கிட்டு போகுது. நம்ம பார்க்கலாம் அந்த மிகப்பெரிய ஒரு பில்லர். இந்த பக்கம்தான் அந்த நீர்மின் நிலையத்துக்கான திட்டப்பணிகள் நடக்குது. இங்கே கரண்ட் எடுக்கிறாங்க, அதுக்கு தண்ணி அவங்க எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த திட்டத்துக்கு பேர் சிப்லிமா நீர்மின் திட்டம். இது வந்து ஒடிசா ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் நிறுவனத்தால் இயக்கப்படுற ஒரு திட்டம். இதில் மொத்தமாக இதோட மின்சாரத்திறன் அப்படின்னா 72 மெகாவாட் இருக்குது. இதில் ஒவ்வொன்றும் 24 மெகாவாட் திறன் கொண்ட 3 உற்பத்தி அலகுகள் சேர்ந்தது தான் இது. மொத்தமாக 72 மெகாவாட். இந்த திட்டம் மூலமாக இந்த ஹிராக்குட் அணையின் மூலமாக மகாநதியிலேருந்து பெறப்படுற நீரை பயன்படுத்தி செயல்படுது. இது ஒடிசாவின் மிக பழமையான நீர்மின் திட்டங்கள்லாம் ஒன்றாக கருதப்படுது. இது ஆரம்பித்த காலகட்டம்ன்றது 1950கள்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஏற்படுத்துகிற சுழலை பாருங்கள் எவ்வளோ பெருசு. அங்கேருந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வர்ற தண்ணி மொத்தமும் இந்த இடத்துல வந்து முட்டி திரும்பி இந்த பக்கமாக போகுது. இந்த ஹைட்டை அவங்க யூஸ் பண்ணி தான் கரண்ட் எடுக்கிறாங்க.
இங்கே வேகமாக இந்த சுழலும் இந்த நீர் வந்து இப்போ நம்ம முன்னால் பார்த்த மாதிரி அவ்வளோ ஃபோர்ஸாக வர்ற தண்ணியை இங்கே தடுத்து நிறுத்தி அதோட வேகத்தை கட்டுப்படுத்தி அங்கேருந்து நேராக அப்படியே நம்ம தரையை நோக்கி அந்த தண்ணீரை செலுத்தி 3 டர்பன்களை சுழல வச்சு கரண்ட் எடுக்கிறதுனால மிகவுமே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு திட்டம்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே நம்ம கட்டியிருக்கக்கூடிய அந்த காங்கிரீட்டு தடுப்பு காங்கிரீட் மேலே தான் இப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். அதனால் அவ்வளோ ஃபோர்ஸை வந்து அந்த ஒரு தாங்கக்கூடிய ஒரு காங்கிரீட் சுவர் மேலே நம்ம நடக்கிறோன்றது ஒரு கிளியில் கூட்டுற ஒரு அமைப்பாக இருக்கும். நாம் அது மேலே நடந்து போகும்போது இப்போ நம்ம நடந்து போகிறது வந்து அந்த மோதக்கூடிய தண்ணீரோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் சைடில் பக்கவாட்டில் இந்த மாதிரி ஒரு நீளமான தடுப்பு அமைப்பை கட்டி இந்த தண்ணீரோட வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்காக செய்யப்பட்ட அமைப்பு. அந்த படிக்கட்டை தாண்டின உடனே இப்போ நமக்கு வரக்கூடிய ஒரு இடம்தான் அந்த சக்தி வாய்ந்த கண்டேஸ்வரி அம்மன் டெம்பிள். இதுவுமே அந்த மலையோட ஒரு சருகல்ல அமைந்திருக்கக்கூடிய ஒரு கோயில். ஒடிசாவில் பரவலாக ஃபேமஸான இந்த கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அம்மனாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இது மகாநதியோட நதிக்கரையில் அமைந்திருக்க ஒரு கோயில். இப்போ நம்ம பார்க்குறது தான் இந்த கோயிலோட மொத்த அமைப்புமே ஒரு மிகச்சிறிய ஃபேமஸ் கண்டேஸ்வரி டெம்பிள். இங்கே வந்து நம்ம பெல்லை கட்டி வேண்டிக்கிட்டோன்னா இந்த மாதிரி நினைத்தது எல்லாமே நடக்கும்னு ஐதீகம். அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க பெல்லாக தான் இருக்கும். இங்கே கண்டேஸ்வரி அப்படின்றது மணிகளின் தேவதை அப்படின்னு ஒரு பொருள் அவங்க சொல்கிறாங்க. இந்த கோயில் முழுவதும் ஆயிரக்கணக்கான மணிகள் கட்டப்பட்டிருக்கதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து இவங்க பழங்காலத்தில் நதியில் பயணம் செஞ்ச வணிகர்கள் அவங்களோட பாதுகாப்பிற்காக அந்த கோயிலை முதல்ல வழிபட்டதாகவும் பின்னர் அந்த உள்ளூர் மக்களாலும் வழிபடப்பட்டு இப்போ அந்த சாமிக்கு வந்து அவங்களோட தான் வேண்டிக்கிட்டது நிறைவேறும் போது அதுக்கு காணிக்கையாக மணிகளை அங்கே வந்து கட்டுறதாகவும் நம்பப்படுது. இப்போ நம்ம பார்க்குறதா மகாநதியோட அந்த தண்ணீர் திறந்து வெளியேறும் பகுதி. அந்த கரையை ஒட்டி தான் நம்ம அமைந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில். இங்கே நவராத்திரி மற்றும் தசரா காலங்களில் மிக சிறப்பான பூஜைகள் வந்து நடைபெறுகிறது வழக்கமாக இருக்குது. இப்போ நம்ம நடக்கிறதாங்க மிகவும் ஒரு த்ரில்லிங்கான பகுதி. நம்ம கோயிலிருந்து மறுபடியும் வெளியேறக்கூடிய பகுதி மிகவும் நேரவான ஒரு கான்கிரீட் சுவர் மேலே இருக்கும். ஒரு நேரத்தில் ஒரு ஆள் மட்டுமே நடக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. அப்படியே நம்ம நடந்து போகும்போது அந்த ஹிராக்குட் டேம்லேருந்து தண்ணி வெளியேறி வரக்கூடிய மகாநதியோட பிரம்மாண்ட தோட்டத்தை பார்த்துக்கிட்டே நம்ம போகலாம். இன்னொரு பக்கம் தண்ணீர் தேங்கி இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான ஒரு அனுபவமாக நமக்கு அமையும். ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம சாம்பல்பூர் சிட்டிக்கு பக்கத்தில் வந்து நம்மளோட லஞ்சை வந்து ஒரு தாபாவில் முடிச்சுட்டு அங்கேருந்து இப்போ நம்ம போக போகிறது உலகின் மிகப்பெரிய களிமண் அணைக்கட்டான ஹீராக்குட் அணை. இப்போ நம்ம போகிற பாலம் வந்து மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த பாலம். இது சிப்லியாவும் சாம்பல்பூரையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய பாலம். மிகவும் ஒடிசாவோட மிகவும் நீளமான பாலங்களில் இதுவும் ஒன்று. இங்கேருந்து நம்ம அந்த ஹீராக்குட் அணையோட மொத்த மதகு பகுதிகளையும் நம்ம இங்கேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நம்ம போகிற அந்த NH6 இருந்து இடது பக்கமாக நம்ம திரும்பினோம்னா ஹீராக்குட் டேமை போய் அடையலாம். இந்த மகாநதியோட ஆற்றின் மேல் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான ஒரு ஹீராக்குட் அணைன்றது பல தடுப்பணைகள் உட்பட ஒரு தோராயமாக 25.8 கிலோமீட்டர் நீளத்துக்கு பறந்துள்ள உலகின் மிக நீளமான மண்ணணையாகும். இங்கே தண்ணியை நிறுத்துறதுக்காக நான் சொன்ன மாதிரி 25.8 கிலோமீட்டருக்கு தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. இதை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு இடத்துல இருந்து கண்ணுக்கு தெரியாத இன்னொரு இடம் வரையும் சுவர்களால் கட்டி இவ்வளவு பெரிய
ஒரு தண்ணீரை வந்து தடுத்து நிறுத்தி கட்டப்பட்ட அணைனாலே இதுக்கு அவ்வளோ சிறப்புகள் உண்டு. அடுத்து நம்ம முதலாவது காட்சி கோபுரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே மற்றொரு சிறப்பு என்னென்னா, இந்த நம்ம காட்சி கோபுரத்துக்கு போகிறதுக்கு ரோப்வே காரும் இங்கே நமக்கு இருக்குது. அதனால் முதல்ல நம்ம ரோப்வே கார் மூலமாக அந்த காட்சி கோபுரத்துக்கு போய் அங்கேருந்து ஹிராகுட் அணையோட ஒரு பக்கத்தை நம்ம ரசிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்க்குற ஒரு அமைப்பு வந்து மிகவும் ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சியாக இருக்கும். அந்த பார்க்குக்குள்ளே போகும்போதே மிகவும் அருமையாக பராமரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பார்க்கு. அதில் வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்குமான ஒரு பார்க்காக இருக்கும். இங்கே ரோஸ் கார்டன், ப்ளே கிரவுண்ட், எல்லாத்துக்கும் தேவையான டாய்லெட் ஃபெசிலிட்டி இப்படி எல்லாமே சிறப்பாகவே பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து நாம் இப்போ டிக்கெட் வாங்கிட்டு ரோப் கார் மூலமாக அந்த மேலே தெரிகிற காட்சி கோபுரத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ஹிராகுட்டோட இடது பக்க காட்சியை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம ரோடு வழியாக சுற்றி போய் டேமோட வலது பக்கம் இருக்கிற காட்சி கோபுரத்துலேருந்து மறுபடியும் ஹிராகுட் டேமை பார்க்க போகிறோம். இந்த ஹிராகுட் டேமை பற்றி சொல்லணும்னா, இது 1948ஆம் ஆண்டுகளிலே கட்ட தொடங்கி 1957 தான் முடிக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமாக கட்டியிருக்காங்க. இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்களால் இந்த அணை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்னா வெள்ள கட்டுப்பாடு, பாசனம் மற்றும் மின்சார உற்பத்தி இப்படி பல்வேறு பயன்பாட்டு அடிப்படையில் இந்த மிகப்பெரிய அணை வந்து கட்டப்பட்டிருக்கு. இந்த அணைக்கட்டால் இங்கே நமக்கு விவசாயம், குடிநீர், தொழில்துறை அப்படின்னு பல்வேறு வளர்ச்சிகளுக்கு ஒரு காரணமான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா ஒடிசாவோட இந்த ஹிராகுட் டேம் இருக்குது. இப்போ நம்ம காட்சி கோபுரத்தில் வந்து டேமோட பகுதியையும் அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பகுதியும் பார்க்குறோம். இப்போ பார்த்தா தெரியும் இந்த டேமோட மெயின் அந்த தடுப்பு அணையோட நீளமே பார்த்தா தெரியும் எவ்வளோ நீளமான ஒரு அமைப்புன்னு. கண்ணு கட்டுற தூரம் வரையும் அந்த வால் இருக்கும். அந்த டேம் வாலில் நமக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லை. அதனால் நம்ம இந்த பக்கம் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்குறது அந்த ரோப்வே காரோட இன்னொரு பகுதி மேலேருந்து கீழ் நோக்கி பார்க்குறோம். அங்கே தூரத்தில் தெரிகிறது தான் அந்த பார்க்கு. இப்போ நாம் இங்கேருந்து மறுபடியும் ரோப் கார் மூலமாக அங்கே கீழே போயிட்டு இப்போ ரோடை சுற்றி நம்ம அடுத்த காட்சி கோபுரத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து மறுபடியும் இன்னொரு அருமையான பார்க் மாதிரியான ஒரு அமைப்பு கட்டப்பட்டிருக்கும். இங்கேயுமே குடும்பத்தோடு நம்ம வந்து டைம் செலவிட ஒரு ஏற்ற இடம். அங்கேருந்து மறுபடியும் இப்போ நம்ம இந்த தெரிகிற காட்சி கோபுரத்து மேலே ஏறி வந்தோம்னா ஹிராகுட் டேமோட மற்றொரு அருமையான பகுதியை இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு முழுமையான பொழுதுபோக்கு தலமாக இருக்கக்கூடிய இந்த சாம்பல்பூரை சுற்றி உள்ள ஹிராகுட் டேம் உட்பட 3 நாட்கள் நம்ம முழுமையாக செலவு பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக குடும்பத்தோடு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பக்கத்தை வந்து சுற்றி பாருங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.